ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி மீன் குழம்பு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மல்லி எடுத்துருக்கிறேன். இது சிறு மல்லி. இந்த மல்லி கிடச்சா வாங்கிக்கிறேங்க. இது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இப்போ மற்ற பொருட்களை சேர்த்துடலாம். 300 கிராம் வரமிளகாய், 100 கிராம் மஞ்சள், 100 கிராம் சோம்பு, 100 கிராம் ஜீரகம், 50 கிராம் கடலப்பருப்பு, 50 கிராம் வெந்தயம், 50 கிராம் கடுகு, 50 கிராம் மிளகு, 50 கிராம் அரிசி. ஒரு கைப்பிடி அளவு நல்லா பிடிச்சபடியே அப்படி எடுத்துக்கணும். இந்தமாரி கிண்ணத்தில் அளந்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன கிண்ணம் தான். இதெல்லாம் ஒரு கிண்ணம் எடுத்துருக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை பறித்து நல்லா காய வச்சு இந்தமாரி நல்லா மொறுமொறுன்னு காய வச்சு எடுத்துருக்கிறேன். ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். கருவேப்பிலை நிறைய சேர்த்தா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். பறித்து இந்தமாரி காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் மல்லி கூட சேர்த்துடலாம். இது கூட கடுகும் வெந்தயமும் பொரிச்சிட்டு சேர்க்கணும். எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதை வறுத்து அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ கடுகு வெந்தயத்தையும் தனித்தனியாக பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், நல்லா படபடன்னு பொரியுது. இந்த நேரம் எடுத்துடலாம். இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். வறுத்து வச்ச கடுகு வெந்தயத்தை இது கூட சேர்த்துடலாம். மல்லி கூட சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னொரு 50 கிராம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இந்த அளவு போதும். இதுவே மீடியமாக இருக்கும். இன்னும் நல்ல தூக்கலாக வேணுங்கிறவங்க இன்னொரு 50 கிராம் வரமிளகாய் சேர்த்துக்கிறங்க கூட. இப்போ இதை மிஷினில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மில்லில் போய் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா கமன்னு அவ்வளோ வாசமாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காரம் தேவைன்னா கூட நம்ம வீட்டில் இருக்க தனி மிளகாய் பொடியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கும் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு அருமையான சுவையில் இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மசாலாவே மீன் குழம்பு வாசனை அடிக்குது. அப்போ மீன் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு பாருங்கள். தேங்க்யூ.